நம்பினால் நம்புங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன விசித்திரங்கள் நிறைந்த 2 நிகழ்வு. மண்ணை திருநீராக்கும் மந்திர சாமியா, காலில் ஊற்றிய தண்ணீர் இரத்தமாக மாறும் ஆச்சரியம். ஏமாற்றிய காதலனையும் அவன் குடும்பத்தையும் பழிவாங்கிய ஆவி. காதல் திருமணமே நடைபெறாமல் போகுமாறு சபித்து பல ஆண்டுகளாய் மொத்த ஊரையும் பழிவாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் ஆன்மா. Peace is not the destination. Peace is the way என்று ஒரு வாக்கியம் உண்டு. மனிதர்களின் வாழ்க்கை என்பது நிம்மதியை தேடி என்று பெரும்பாலானவர்களால் கருதப்படுகிறது. ஆனால் இந்த நிம்மதியான வாழ்க்கை என்பது நாம் நினைத்தால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றும், நிம்மதி பூர்வ ஜென்ம பாவ ஜென்மங்களை பொறுத்து இருக்கிறது என்றும் இருவேறு கருத்துக்கள் நிலவுகிறது. நம் வாழ்க்கை முறையை பொறுத்தவரையில் நிம்மதி என்பது பெரும்பாலானவர்களுக்கு பிறரையும் சார்ந்தே இருக்கிறது என்றும் கூறலாம். இப்படியாக பல்வேறு கருத்துகள் நிம்மதி குறித்து நிலவி வந்தாலும், பாவங்களை போக்கி நிம்மதியான வாழ்வை அளிக்கும் பரிகார கோவில்கள் நமது நிகழ்ச்சியில் பலவற்றை பார்த்திருக்கிறோம். ஆனால் மக்களுக்கு பூர்வ ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை அளித்து நிம்மதி வாழ்வு தருவதாக சொல்லும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபாகரன் சாமி என்பவரை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தன்னை ஏமாற்றிய காதலனையும் அவன் குடும்பத்தையும் பழிவாங்க ஆவியாக வந்த பெண், கிராமத்தையே சபித்து நிம்மதியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். நம் மனிதர்களில் சிலர்தான் கடவுளின் அருளால் சக்தி பெற்றவர்கள். தன்னால் மக்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அளிக்க முடியும் என்று கூறுபவர்கள் பலரை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சக்தி படைத்தவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களால் பலனடைந்தவர்கள் என்று சிலரை நாம் காணும் வரையில் நாம் அவர்களை நம்பிவிடுவதில்லை. அப்படியான ஒருவரை பற்றித்தான் நாம் இன்று நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், பில்லி சூன்யத்தினால் வதைப்படுவோர்க்கு அதிலிருந்து விடுதலை, பேய் பிசாசின் பிடியில் சிக்கித் தவிக்கும் நபர்களுக்கு அதிலிருந்து விடுதலை போன்ற பல அதிசயங்களை நிகழ்த்தி வருகிறார் ஒருவர் என்று கேள்விப்பட்டவுடன் யார் அவர் என்ற தேடுதலை துவங்கியது நமது நம்பினால் நம்புங்கள் குழு. அதில் கிடைத்த விடைகளைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். நம் நம்பினால் நம்புங்கள் குழுவின் தேடலில் தெரிய வந்ததுதான் தேனி குமிழி செல்லும் வழியில் அமைந்திருப்பது புதுப்பட்டி என்ற கிராமம். அந்த ஊரினுள் சற்று தொலைவு சென்றால் நம் கண்ணில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தென்படும் ஆலயம்தான் ஸ்ரீ சங்கிலி கருப்பசாமி கோயில். இந்த கோயிலில்தான் நாம் தேடி வந்த நபரான பிரபாகரன் இருக்கிறார். இந்த கோயிலின் கருவறைக்குள் சங்கிலி கருப்பசாமி வீற்றிருக்கிறார். நாம் இங்கு வந்து சேர்ந்த சமயம் தேடி வந்த பிரபாகரன் பூசாரி இங்கு இல்லை. அவரின் வருகைக்காக காத்திருந்தோம். சற்று நேரத்தில் கையில் மாலை, பூ, தேங்காய் பழம் என்று பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுடன் அங்கு வந்தார் பிரபாகரன் பூசாரி. அவரிடம் நமது வருகையின் காரணத்தை பற்றி ஏதும் கூறிக்கொள்ளவில்லை. அவர் பூஜைகளை முடிக்க நேரம் கொடுத்து நாம் காத்திருந்தோம். அவர் கோயிலினுள் சென்றதும் சங்கிலி கருப்பசாமிக்கு பூஜைகள் துவங்கியது. கருப்பனின் வழிபாட்டில் தீவிரமாய் இருந்தார் பிரபாகரன் பூசாரி. பூஜைகள் முடிந்து
சற்று நேரத்தில் பிரபாகரன் பூசாரிக்கு அந்த கோயிலில் இருந்த மற்றொரு பூசாரி அரிவாளும் சாட்டையினையும் உள்ளறையில் இருந்து கொண்டு வந்து தந்தார். அதனை கையில் வாங்கிய பூசாரி பிரபாகரன் மீண்டும் சங்கிலி கருப்பசாமியினை வழிபடத் துவங்கினார். அப்படி வழிபடத் துவங்கியவர் உருமிய குரலுடனும் கையில் அரிவாளுடன் ஆவேசம் வந்தவராய் ஆக்ரோஷமாக ஆடத் துவங்கினார். இப்படியாக ஆடிக்கொண்டிருந்தவர் அங்கிருந்தவரிடம் பூஜித்த முழு எலுமிச்சை ஒன்றை வாங்கி அப்படியே மென்று துப்பினார். அதனைத் தொடர்ந்து கையில் சாட்டையினை எடுத்துக்கொண்டு கோயிலின் முன் சென்றவர் தன்னைத்தானே அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார். பின் அங்கிருந்த ஆள் உயர அருவாள் ஒன்றை எடுத்து வரச் செய்து அதனை கையில் வைத்து மீண்டும் ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்தார். இவைகளை பார்த்த நமக்கு ஏதும் புரியாமல் அங்கிருந்தவரை கேட்டபோதுதான் அவரின் மீது சங்கிலி கருப்பசாமி அருள் இறங்கி இருப்பதாகவும் கூறினார்கள். சிறிது நேரம் கழித்து அவைகளில் இருந்து ஆசுவாசப்பட்டு அமர்ந்தார் பிரபாகரன் பூசாரி. அப்படி அமர்ந்தவரிடம் நாம் அவரை சந்திக்க வந்திருக்கிறோம் என்றும் அதன் காரணத்தை பற்றியும் கூறிய போது அவர் சற்றும் பிடிகொடுக்காமலே பேசி வந்தார். பின் நாம் அவருக்கு தெளிவாய் மீண்டும் விளக்கவே அவர் நம்மிடம் பேச ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நாம் அவரிடம் பேசத் துவங்கினோம். அவரிடம் அவர் செய்து காட்டும் அற்புத நிகழ்வுகளை பற்றி கேட்க துவங்கினோம். ஆனால் முதலில் அதனை நமக்கு நிகழ்த்தி காட்ட மறுத்தவர் நம் வற்புறுத்தலின் பேரில் நிகழ்த்தி காட்டுவதாக ஒப்புக்கொண்டார். அப்படி ஒப்புக்கொண்டவர் நம்மை அவருடன் வரும்படி கூறி ஸ்ரீ சங்கிலி கருப்பன் ஆலயத்தில் இருந்து சற்று தொலைவில் இருந்த ஒரு அரச மரத்தின் அருகில் அழைத்துச் சென்றார். அங்கு அரச மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த தெய்வத்தினை வழிபட்டு அந்த அரச மரத்தின் அருகில் இருந்த புற்றினை நெருங்கிச் சென்றார். நாம் முதலில் அவர் அந்த புற்றிற்கும் பூஜை செய்யத்தான் போகிறார் என்று நினைத்து அவரை படம் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் அந்த பாம்பு புற்றினை நெருங்கிய பிரபாகரன் பூசாரி நம்மை மீள முடியாத ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். ஆம், அந்த புற்றினை நெருங்கியவர் நாம் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் புற்றினுள் கையை விட்டார். புற்றினுள் கையை விட்டு நீண்ட நேரம் கழித்து சிறிதளவு மண்ணுடன் கையினை வெளியில் எடுத்தவர் எதிரில் இருந்தவரின் கையில் புற்றில் இருந்து எடுக்கப்பட்ட சிவப்பு மண்ணை திருநீராக மாற்றி தூவினார். இப்ப நான் ஊத்துருவேன். ஒரு கண்ணு எனக்கு திறந்து பார்க்குது. அந்த கண்ணு எனக்கு அணுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஆத்தாவுடைய கண்ணு எனக்கு கிடச்சிருக்கு. அதனால தந்தேன். 1000 கண்ணில் ஒரு கண்ணு எனக்கு திறந்து பார்த்துருக்கு. அது எனக்கு அணுக்கு, சத்தியமாக எனக்கு அணுக்கு. அந்த கண்ணால் நான் அந்த ஆத்தா மூலியமாக தான் வர வச்சேன். ஏன் மூலியமா இல்லையா, அவங்க கொடுத்த வரப்பிரசாதம். ஆமாம். நம்மை வேப்பில் ஆழ்த்திய பிரபாகரன் பூசாரி மண்ணை சர்க்கரையாகவும் மாற்றி பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினார். அமானுஷ்ய பகல் நிகழ்வுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் வெவ்வேறான ஆச்சரியங்களை கடந்து வந்தது மட்டுமல்லாமல் நமது குழுவினருக்கு ஏற்பட்ட பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களையும் இப்போது பார்க்கலாம்.
புற்றினுள் கைவிட்ட அதிர்ச்சியில் இருந்தே மீள முடியாத நமக்கு இது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இதன் மேல் நமக்கு சற்று நம்பிக்கை குறையவே பிரபாகரன் பூசாரியிடம் இதனையே வேறு சூழலில் செய்து காட்ட முடியுமா என்று கேட்டோம். நம் நம்பிக்கையின்மையினை கண்டு சிறு நகைப்புடன் நம்மை அவரின் வீட்டிற்கு வரும்படி கூறி நம்மை அழைத்துச் சென்றார். நாம் அவரினை பின்தொடர்ந்து அவரின் வீட்டினை அடைந்தோம். நாம் அங்கு சென்ற போதே அவர் தினம் நிகழ்த்தப்படும் பூஜைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருந்தது. நாம் உள்ளே சென்றபோது அவர் நம்மை சிறிது நேரம் கழித்து பூஜை அறையின் உள்ளே வரச் சொன்னார். நாமும் சற்று நேரம் கழித்தே உள்ளே சென்றோம். அப்படி உள்ளே சென்ற போது அவர் பூஜையில் தயார் நிலையில் அமர்ந்திருந்தார். நாம் உள் வந்ததை பார்த்த பூசாரி தான் வழக்கமாக நிகழ்த்த வேண்டிய பூஜையினை முடித்துத்தான் மற்ற காரியங்களை நிகழ்த்த முடியும் என்று கூறி பூஜையில் எங்களை கலந்து கொள்ளுமாறு கூறினார். நாமும் பூஜையில் அமர பூஜை துவங்கி சிறிது நேரத்தில் அவரின் இயல்பு நிலை மாறி ஆக்ரோஷமாக கத்தத் துவங்கினார். பின் வெளியில் சென்று சிறிதளவு மண்ணினை கொண்டு வரும்படி கூறினார். அப்படி நாம் கொண்டு வந்த மண்ணை கையில் வைத்தபடியே சிறிது நேரம் பூஜையில் அமரச் செய்தார். இப்படியாக அவர் கூறியதும் நம்மை பூஜையில் அமர்த்தியது நமக்கு சற்று வினோதமாகவே தோன்றியது. இதில் ஏதேனும் ஏமாற்று வேலைகள் இருக்குமோ என்ற எண்ணம் மட்டுமே நம்முள் மேலோங்கி இருந்தது. இப்படி யோசித்துக் கொண்டிருக்கையில்தான் நம் கையில் இருந்து மண்ணினை வாங்கி சில மந்திரங்களை கூறியவாறே கண்முன்னே அந்த மண்ணை விபூதியாக மாற்றி நம் கையிலேயே உதிர்த்தார். இதனை அதிர்ச்சியுடன் உறைந்தபடி பார்த்து கொண்டிருந்த போதே நம்மை நோக்கி, என்னை சோதிச்சு பார்க்கிறியா நீ என்று ஆவேசமாக பேசியவர் நம் குழுவினை சார்ந்த மற்றும் ஒருவரை அழைத்து அவரையும் மண்ணை கொண்டு வரச் சொல்ல மேலும் பூசாரியினை சோதிக்க தோன்றியது. அதனை அடுத்து நம் ஒளிப்பதிவாளரிடம் பூசாரியின் கைகளிலேயே கேமரா இருக்க வேண்டும், ஒரு நொடி கூட கவன சிதறல் இருக்கக்கூடாதென்று கூறியிருந்தோம். நம் குழுவை சேர்ந்த இன்னொருவரை பூஜையில் அமரச் செய்த பூசாரி அவரிடம் இருந்த மண்ணை வாங்கி சர்க்கரையாக மாற்றி அவரின் வாயிலேயே திணித்தார். இப்படியாக அடுத்தடுத்து நம்மை வியப்பில் ஆழ்த்திய பூசாரி பிரபாகரனிடம் நாம் பேசத் துவங்கினோம். அவரை நாடி வரும் பக்தர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக நாடி வருகிறார்கள் என்று கேட்டோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழில் நஷ்டம் அடைகிறவர்கள், குடும்ப பிரச்சனையில் நிம்மதியின்றி தவிக்கிறவர்கள் போன்ற அனைவரும் அவரை வந்து கண்டு செல்வதாக கூறியவர்
அப்படியாக தன்னை நாடி வருபவர்களுக்கு தான் எந்த சிறப்பு பூஜையும் செய்வதில்லை, எலுமிச்சை ஒன்றை மட்டும் மந்திரித்து தருவதாக கூறினார். ஆனால் பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அவர்களின் வீட்டிற்கே சென்று சிறப்பு பூஜைகள் செய்து செய்வினையை எடுத்து வருவதாக கூறினார். ஃபர்ஸ்ட் இந்த பூமி பூமாதேவி, இந்த பூமியில் அனைத்து பேரும் உழைக்கிறாங்க, அனைத்து மக்களும் உழைக்கிறாங்க. இந்த மண்ணை எடுத்து திண்ணாக்கிடுவேன். அது ஆயிரங்களுடைய ஒரு கண் எனக்கு திறந்து பார்த்துருக்கு. எனக்கு தெய்வத்தினுடைய அணுக்கு என்னங்க. அது பிறகு அவளுக்கு சந்தோஷத்துக்கு பழையடிக்கு மண் எடுத்து சகராக்கிடுவேன். மக்களுகள் அவங்க குடும்ப பிரச்சனை இருக்கலாம், 1008 பிரச்சனை இருக்கலாம். நான் லேசை இழுப்பு சிரமத்தை மட்டும் மதிச்சு கொடுத்துருவேன். அது சாதமாயிரும். அது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனையை பூரா சாதமாக்கிடுவேன். ஒன்று, இந்த குடும்பம் பிரிஞ்சது குழந்தைலாம் எனக்கு மெயின் கனிதைங்க, எலுமிச்சம்பழம் தான் மெயின். அப்படியே சாமியை கொண்டு கொடுப்பேன். எதாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். முற்பிறவியின் அல்லது ஒருவரின் முன்னோர்களின் பாவங்களால் பீடிக்கப்பட்டு துன்பத்தில் இருப்பவர்களையும் தண்ணீர் மட்டும் அவர்களின் காலின் மேல் ஊற்றி அவர்களை அந்த பாவங்கள் விலகிச் செல்லும்படி செய்வதாக கூறி நம்மிடம் அதனை நிகழ்த்தியும் காட்டினார். நம் சிறுவயது முதலே செப்படி வித்தை என்று சொல்லப்படும் மண்ணை பொன்னாக்குவது, வாயிலிருந்து லிங்கம் எடுப்பது போன்ற நிகழ்வுகளை கண்கூடாக பார்த்து பலர் அதன் செய்முறை விளக்கங்களையும் செய்து காட்டியிருப்பார்கள். ஆனால் பிரபாகரன் பூசாரி அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டியிருந்தாலும் அவரிடம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களும் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் நிவர்த்தி அளித்து விடுகிறார். இதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நம்மை அவரின் வீட்டின் முன் ஒரு அமரும் மனையினை வைத்து 6 குடம் தண்ணீரை தன் உதவியாளரிடம் கொண்டு வரச் சொல்லி நம் காலில் அந்த தண்ணீரை ஊற்றச் செய்தார். ஆனால் இதுவரை அவர் அடுத்தடுத்து நிகழ்த்தி காட்டியவைகளின் தாக்கத்தில் இருந்து மேலும் முன்னரே மிக பெரும் ஆச்சரியமாய் நம்மை நிலைகுலையச் செய்தது காலில் ஊற்றிய தண்ணீர். ஆம், நம் காலில் ஊற்றிய தண்ணீர் நிறம் மாறி இரத்த ஆறாக ஓடத் துவங்கியது. சற்று பதட்டமடைந்த நாம் இதனை பற்றி கேட்டபோது, என்னை நாடி வந்த உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது என் கடமை என புன்னகித்தவாறே உங்களிடம் இருந்த தீய சக்திகள் எல்லாம் இன்றோடு தீர்ந்தது என்று கூறினார். இவைகள் அனைத்தையும் ஸ்ரீ சங்கிலி கருப்பசாமி மற்றும் அம்மனின் அருளால் தான் செய்கிறேன் என்று கூறினார் பூசாரி பிரபாகரன். இப்படியாக பூசாரி பிரபாகரனின் ஆசி பெற்று நிம்மதியுடன் வாழ்பவர்கள் அனைவரும் வழக்கமாக ஸ்ரீ சங்கிலி கருப்பசாமி கோயிலுக்கும் பூசாரியின் வீட்டிற்கும் வந்து செல்கின்றனர். பிரபாகரன் பூசாரி பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றிலிருந்து நிவர்த்தி அளித்தாலும் கூட தன்னை நாடி வருபவர்கள் செய்த பாவங்களை போக்கும் பரிகார பூஜையினை நிகழ்த்தி பாவங்களிலிருந்து எவ்வாறு விடுதலை அளிக்கிறார் என்பதை பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து தன்னை ஏமாற்றிய காதலனையும் அவன் குடும்பத்தையும் ஆவியாய் வந்து பழி வாங்கியதோடு மட்டுமல்லாமல் மொத்த கிராமத்தையே சபித்து பழிவாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சம்பவத்தினை பற்றியும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஏமாற்றிய காதலனையும் அவன் குடும்பத்தையும் பழிவாங்கிய ஆவி. காதல் திருமணமே நடைபெறாமல் போகுமாறு சபித்து பல ஆண்டுகளாய் மொத்த ஊரையும் பழிவாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் ஆன்மா. ஆவிகளை பற்றிய சம்பவங்களும் அதை பற்றிய கதைகளும் கேட்பதற்கு திகிலையும்
அச்சத்தையும் ஏற்படுத்துபவையாகவே இருக்கும். துர்மரணம் அடைந்த ஆன்மாக்கள் தங்கள் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் தங்களின் ஆயுட்காலம் வரை ஆவிகளாக நடமாடுவதாகவும் நம்மில் பலரால் நம்பப்படுகிறது. தன்னை ஏமாற்றிய காதலனையும் காதலனின் தந்தையையும் ஆவியாக மாறி பழிவாங்கியதாக கூறப்படும் ஒரு பெண்ணின் கதையினை பற்றி கேள்விப்பட்டு நம்பினால் நம்புங்கள் குழு அதன் முழு தகவலையும் சேகரிக்கும் நோக்கத்தோடு தன் பயணத்தை துவங்கியது. வேலூர் மாவட்டத்தில் பெங்களூர் நெடுஞ்சாலையில் அமைந்திருப்பதுதான் காடல்குடி கிராமம். இந்த கிராமமே பேய் பிசாசு வீதியில் சிக்கி நிம்மதியின்றி வாழ்ந்து வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து நாம் அங்கு சென்றோம். அந்த ஊரின் பிரதான தெருவில் இருக்கும் முச்சந்தியினை கடக்கும் போதெல்லாம் மக்கள் ஒரு வீதியிலேயே செல்கின்றனர். அந்த கிராமமே ஒரு ஆவியின் பயத்தில் உறைந்து கிடக்கிறார்கள். அந்த ஊரின் தெருக்களில் மாலை நேரங்களிலேயே ஆள் நடமாட்டமே இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. நாம் மாலை நேரம் அந்த ஊரை சென்றடைந்திருந்ததால் ஊர் மக்கள் யாரிடமும் பேசும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. அதனால் விடியும் வரை காத்திருந்தோம். மறுநாள் காலை பொழுது விடிந்த பிறகு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தார்கள். நாம் ஊர் மக்களிடம் ஆவியினை குறித்த தகவல்களை விசாரிக்க துவங்கினோம். ஆனால் மக்கள் அதை பற்றி பேசும் மனநிலையில் இல்லை என்பது புரிய வந்தது. நாம் மீண்டும் வெவ்வேறு நபர்களை அணுகி கேள்விகளை கேட்க துவங்கிய போது அந்த ஊரில் நிலவும் பதட்டம் பற்றியும் மர்மங்களை பற்றியும் சிலர் நமக்கு கூற துவங்கினார்கள். முன்பு காடல்குடி கிராமம் மிகவும் அமைதியான கிராமமாகத்தான் இருந்திருக்கிறது. ஊரில் சந்திரா என்ற இளம் பெண் ஒருவரின் துர்மரணம் நிகழும் வரை சந்திராவின் மரணத்திற்கு பின் காடல்குடி கிராமமே ஒரு பதட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஊர் மக்கள் கூறினர். நாம் இன்னும் தீவிரமாக விசாரிக்க துவங்கி முழு தகவல்களையும் சேகரிக்க ஆரம்பித்தோம். அப்போது கிடைத்த தகவல்கள் நமக்கு திகிலை ஏற்படுத்தியது. இதே கிராமத்தில்தான் முனியாண்டி என்ற விவசாயி வசித்து வந்திருக்கிறார். முனியாண்டிக்கு மொத்தம் 4 மகள்கள். அதில் மரணமடைந்த சந்திரா 3வது மகள் என்றும், இந்த சந்திரா தன் மரணத்திற்கு பின் ஊர் மக்கள் அனைவரின் நிம்மதியையும் குலைத்து விட்டதாக கூறினார்கள் ஊர் மக்கள். ஊரில் அனைவருக்கும் அறிமுகமான ஒரு பெண்தான் சந்திரா. படிப்பு முடித்து வீட்டில் இருந்த சந்திரா அவ்வப்போது தன் தந்தையான முனியாண்டிக்கு உதவியாக வயலில் வேலைகள் செய்து கொடுத்து வந்திருக்கிறார். தினம் வயலில் வேலை செய்யும் தன் தந்தைக்கு உதவி செய்ய செல்லும் போது சந்திராவிற்கு அதே ஊரை சேர்ந்த பண்ணையாரின் மகனான செல்லப்பாண்டியுடன் அறிமுகம் கிடைத்துள்ளது. அறிமுகமான கொஞ்ச நாட்களில் இருவரும் காதலிக்க துவங்கிவிட்டனர். இப்படியாக இவர்களுக்குள் பல வருடம் காதல் தொடர்ந்து கொண்டிருக்க மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைந்தே வயல்வெளிகளிலும் ஊர் எல்லைகளிலும் இருவரும் சந்தித்து வந்துள்ளனர். இப்படியாக சந்தோஷமாக காலத்தை கழித்து வந்துள்ளனர்.
சந்திராவும் பண்ணையாரின் மகனான செல்லப்பாண்டியும். ஆனால் இருவரும் ஊர் எல்லையில் ஒரு முறை சந்தித்துக் கொண்ட போது ஊர் மக்களில் சிலர் பார்வையில் பட்டுவிட, இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் இதனை பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க, ஒரு நாள் செல்லப்பாண்டி சந்திராவின் வீட்டின் அருகிலேயே சந்திராவை சந்தித்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். இதனை கண்ட சந்திராவின் தந்தை செல்லப்பாண்டியிடம் தன் மகள் இருக்கும் திசை பக்கம் கூட திரும்பிவிட வேண்டாம் என்று எச்சரித்து தன் மகளான சந்திராவையும் கண்டித்திருக்கிறார். சந்திராங்கிறது யாருன்னா, அவள் அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம். அவருடைய எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவார். முனியாண்டி அவருடைய 3வது மக தான் இந்த சந்திரா. அவளுக்கும் பண்ணையார் மகனுக்கும் ஏதோ பழக்கம் இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் கடையில் கூட 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததாக அம்மா சொல்லுவாள். நான் இருக்கும்போது கடைக்கிட்ட வந்தது கிடையாது. அவங்க 2 பேரையும் நான் ஒன்றா பார்த்தது கிடையாது. ஆனால் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் அப்பாவும் என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பழகிட்டு இருக்காங்க, நான் பண்ணையார் மகனை பிடிச்சி கண்டித்து வச்சேன் அப்படின்னு. இந்த பழக்கம் 2 பேருக்கும் இடையில் ரொம்ப நெருக்கம் அதிகமாகிடுச்சு. அப்படின்னு நடக்கும்போது பண்ணையாருக்கு ரொம்ப ஒரு கோவம் வந்து மாவனை தட்டி கேட்குறாரு. மாவன் கேட்கல. ஆனால் தன் காதலில் உறுதியாக இருந்த சந்திரா தன் தந்தையின் கண்டிப்பினை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தான் செல்லப்பாண்டியுடன் தான் வாழப்போவதாகவும் அவரையே திருமணம் செய்து வைக்குமாறு சந்திரா கேட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இருவரும் ஊர் எல்லையில் ஒரு நாள் சந்தித்து பேசிக் கொண்டிருந்ததை செல்லப்பாண்டியின் தங்கை பார்த்துவிட்டு தன் தந்தையிடம் கூறிவிட, அன்று இரவு வீடு திரும்பிய போது செல்லப்பாண்டிக்கும் பண்ணையாருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரிக்க, செல்லப்பாண்டி பண்ணையாரிடம் தனக்கு திருமணம் என்று ஒன்று நிகழ்ந்தால் அது சந்திராவுடன் மட்டும்தான் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார். இது குறித்து யோசித்த பண்ணையார் செல்லப்பாண்டியின் மனதை மாற்றும் முயற்சியில் ஈடுபட எல்லாம் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. இதன் காரணமாக தன் நண்பர்களின் ஆலோசனை கேட்டு பண்ணையார் தன் மகனின் மனதினை மாற்ற மந்திரவாதியினை நாடிச் சென்றார். இதுவரை நாம் பேய், பிசாசு, ஆவிகளின் கதை என பல கதைகளை கேட்டிருந்தாலும் காடல்குடி கிராமத்தின் கதை சற்று வேறுபட்டே இருக்கிறது. தன் காதல் நிறைவேறாத காரணத்தினால் ஊரில் காதல் திருமணமே நடக்கக்கூடாது என துர்மரணம் அடைந்து ஆவியாக உலவிக் கொண்டிருக்கும் சந்திரா சாபத்தின் காரணத்தினால் அன்று முதல் இன்று வரை அந்த ஊரில் காதல் திருமணமே நடக்கவில்லை எனவும், அப்படி யாரேனும் காதலித்தால் கூட அவர்களே பிரிந்து விடுவார்கள் என்றும் கூறுகின்றனர் ஊர் மக்கள். இதனை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பண்ணையார் மந்திரவாதியினை சந்தித்து பேசி எப்படியேனும் தன் மகனை மீட்டுத் தருமாறு கேட்டிருக்கிறார். அதனால் பண்ணையாரின் வீட்டிலேயே பூஜைகள் துவங்கப்பட்டு பூஜைகள் முடியும் தருவாயில் ஊர் எல்லையில் சந்திராவுடன் பேசிக் கொண்டிருந்த செல்லப்பாண்டி ஏதோ ஒரு அமானுஷ்யம் தாக்கப்பட்டவரை போல காணப்பட்டு பின் அங்கிருந்து தானாகவே தன் வீட்டை வந்து அடைகிறார்.
செல்லப்பாண்டி வருகைக்கு பின் மேலும் பூஜைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு செல்லப்பாண்டி தன் நிலை மறந்து விழுந்து கிடக்க பின் பூஜைகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பூஜைகளுக்கு பின் செல்லப்பாண்டி சந்திராவினை பற்றி முழுவதுமாக மறந்து போயிருந்தார். நீண்ட நாட்களாக தன்னை சந்திக்க வராததால் செல்லப்பாண்டியினை அன்று சந்தித்தே ஆக வேண்டும் என்ற முடிவில் சென்ற சந்திரா வழியிலேயே செல்லப்பாண்டியினை மறித்து ஏன் தன்னை சந்திக்க வரவில்லை என்று சற்று கோபத்துடன் செல்லப்பாண்டியிடம் கேட்க, செல்லப்பாண்டி சந்திராவை யார் என்றே தெரியாததைப் போல் பேசி அங்கிருந்து சென்று விட்டார். தன்னை செல்லப்பாண்டி ஏமாற்றுவதாக எண்ணிய சந்திராவினால் இந்த அதிர்ச்சியினை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை இவர்கள் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் தன் நண்பர்களுடன் செல்லப்பாண்டி நின்று பேசிக் கொண்டிருந்த சமயம் சந்திரா செல்லப்பாண்டியிடம் பேச முற்பட, மீண்டும் செல்லப்பாண்டி யார் நீ என்று கேட்டு சந்திராவினை இதற்கு மேல் தன்னிடம் பேச வேண்டாம் என்று கூறிவிட்டார். அப்போது உடனிருந்த நண்பர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போய் சந்திராவினை பற்றியும் இவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த காதலினை பற்றியும் நினைவுகள் எல்லாம் செல்லப்பாண்டிக்கு எவ்வளவோ நினைவுபடுத்த முயற்சித்தும் செல்லப்பாண்டி தான் முன்பு கூறியவற்றையே திரும்ப திரும்ப கூறி அங்கிருந்து நகர்ந்து விட்டார். ஆனால் இவைகளை பார்த்து கொண்டிருந்த செல்லப்பாண்டியின் தந்தை பண்ணையார் சந்திராவினை கடுமையாக திட்டியும் மிரட்டவும் செய்தார். பின் இறுதி எச்சரிக்கை, இதற்கு பின் செல்லப்பாண்டியினை பார்க்கவோ பேசவோ முயற்சிக்க வேண்டாம் என்று கூறினார். ஆனால் இவைகளை சற்றும் காது கொடுத்து கேட்காத சந்திரா அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார். அவன் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப இதாக லவ் பண்ணான். அவன் ஒரு பணக்கார வீட்டை சேர்ந்த பையன், பண்ணையார் பையன். எங்கள் ஊர்லேயே அவங்க தான் நல்ல வசதி உள்ளவங்க, பண்ணையார் பையன். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட விவசாயி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலை. அவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் தெரிய வரும்போது நிறைய பிரச்சனைகள் ஆச்சு. அதுக்கடுத்து என்ன ஆகிட்டுன்னா, ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் எப்பவும் போல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது அந்த பொண்ணாக இவன்கிட்ட ஒரு நாள் பேசும்போது இவன் அதை கண்டுக்கிடவே இல்லை. அப்போ நாங்களும் ஏதோ சண்டை தான் போல் அப்படின்னு நாங்களும் நினச்சிட்டோம். அந்த பொண்ணுகிட்டையும் நாங்கள் சொல்லி அனுப்பிட்டோம், விடுமா சும்மா சண்டை போடாத வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிட்டோம். அனுப்பின பிறகு என்ன ஆகிட்டுன்னா, இவன்கிட்ட நான் அதை பற்றி பேசும்போது இவன் அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே அவன் பண்ணலை. நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அவன் கேட்கல. உடனே நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். அந்த பிரச்சனை ஆனதுலேருந்து அந்த பிரச்சனை ஆகிருக்கும்போது கரெக்டாக அவங்க அப்பா கிராஸ் ஆனார். கிராஸ் ஆகும்போது அந்த பொண்ணுகிட்ட போய் அவங்க அப்பா ஏதோ பேசுனதும் நாங்களும் ஏதோ சும்மா ஏசுதாங்க போல் அப்படின்னு நாங்களும் நினச்சி விட்டுட்டோம். அந்த பொண்ணை அழுதுகிட்டே போயிட்டு விட்டதும் என்ன ஆகிட்டுனா, அந்த பொண்ணு அன்னையிலேருந்து 2 நாளில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டு. இதன் காரணமாக மீண்டும் செல்லப்பாண்டிக்கு பூஜைகள் நிகழ்த்திய அதே மந்திரவாதியினை அழைத்து மீண்டும் சாம பூஜை ஒன்றினை நிகழ்த்துகிறார். இந்த பூஜையின் விளைவாக சந்திரா சித்த பிரம்மை பிடித்தது போல் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த கிராம தெருக்களில் தன்னிலை மறந்து
திரிந்து கொண்டிருந்திருக்கிறார் சந்திரா. பின் தற்கொலை செய்து கொள்ளும் முயற்சியினை கையில் எடுக்கிறார். ஆனால் அனைவரும் இதனை அறிந்து காப்பாற்றிவிட அதனை பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்து 3 முயற்சிகளை செய்ய 3ஆவதாக நிகழ்ந்த தற்கொலை முயற்சியில் இறந்து விட்டார். பொண்ணு பைத்தியம் பிடிச்சி 3-4 டைம் சூசைட் அட்டெம்ப்ட் வேறு பண்ணிவிட்டு அப்போல்லாம் வீட்டில் காப்பாற்றிட்டாங்க. அப்போ கடைசியாக ஒரு தடவை அந்த பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து இறந்தது கூட நாங்கள் கூட போனோம். அவனா வரவே இல்லை. இறந்த வீட்டுக்கு கூட அவன் வரலை. அவன் எதுவுமே அதை பற்றி பெருசாக வந்து நினைக்கல. யாரோ ஒரு ஆள் இறந்துருக்குன்னு அவன் நினச்சானே தவிர வேறு அவன் எதுவுமே நினைக்கல. அவன் சந்தோஷமாக தான் இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆன பிறகு இவனுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும்போது கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பத்திரிக்கை எல்லாமே அடிச்சிட்டாங்க. அந்த டைமில் இவன் வந்து இறந்துட்டான். எப்படி இறந்தாங்கங்கிறது வந்து இவன் வந்து யாருக்குமே தெரியாது. எங்கள் ஊரில் இவன் வந்து இறந்தது எப்படின்னே தெரில எங்களுக்கு இந்நாள் வரைக்கும். ஆனால் இந்திராவின் இறப்பு நிகழ்ந்த பின்னும் கூட செல்லப்பாண்டிக்கு இந்திராவின் நினைவு வந்திருக்கவில்லை. இப்படியாக நாட்கள் கழிய பண்ணையார் 1 வருடத்திற்கு பிறகு மெல்ல திருமணத்திற்கு தன் மகனை சம்மதிக்க வைத்து மொத்த திருமண ஏற்பாடுகளும் நிகழ்ந்து முடிந்தது. திருமணத்திற்கு 1 வாரம் இருக்கும் நிலையில் ஒரு நாள் இரவு தன் திருமண அழைப்புதழ் கொடுத்துவிட்டு வீடு திரும்பிய செல்லப்பாண்டி வழக்கமாக இருவரும் சந்திக்கும் இடத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்கிறார். அந்த அதிர்ச்சியில் இருந்தே மீண்டிடாத மக்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக செல்லப்பாண்டி இறந்து கிடந்த அதே இடத்தில் அடுத்து 1 வாரத்தில் பண்ணையாரும் இறந்து கிடக்க ஊர் மக்கள் அனைவரும் பயத்தால் உறைந்து போய் கிடந்தனர். எப்படி இறந்தானே எங்களுக்கு தெரில. ஆனால் இறந்துட்டான். இதை வந்து எங்களாலே தாங்கிக்கிட முடியல. கொஞ்ச நாளைக்கு அது வந்து அப்படியே முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து எண்ணி ஒரே வாரத்தில் வந்து அவங்க அப்பாவும் அதே முச்சந்தியில் இறந்தார். அது வந்து எங்களுக்கு எந்நாள் வரைக்கும் எப்படின்னே தெரில. 2 பேருமே இறந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க குடும்பமே இல்லாமல் ஆயிட்டு. பண்ணையார் குடும்பங்கிறதே எங்கள் ஊரில் இல்லாமல் ஆயிட்டு. அடுத்தடுத்து இந்த 2 மரணத்திற்கான காரணம் புரியாமல் இருக்க பின் சந்திராவின் ஆவி நடமாட்டம் ஊருக்குள் இருப்பதாகவும் அதனை தாங்கள் உணர்ந்ததாகவும் கூறினார்கள் ஊர் மக்கள். இந்த 2 மரணங்கள் மட்டுமல்லாமல் இந்த காடல்குடி கிராமத்தில் சந்திராவின் இறப்பிற்கு பின் ஒரு காதல் திருமணம் கூட நிகழ்ந்ததில்லையாம். அப்படியே காதலித்தாலும் திருமணத்தில் ஏதேனும் ஒரு தடங்கல் நிகழும். அப்படியும் இல்லை என்றால் ஏதோ ஒரு காரணத்தினால் இருவரும் பிரிந்து விடுவதாகவும் ஊர் மக்கள் கூறுகின்றனர். இறந்த பின்பும் கூட ஊருக்கே சாபம் போல் இருக்கின்றதே இது என்று ஊர் மக்கள் ஒன்று கூடி யாரேனும் ஒரு மந்திரவாதியினை அழைத்து பேயினை விரட்டி இந்த சாபத்தினையும் போக்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு மந்திரவாதியினை ஊருக்குள் அழைத்து வந்தனர். அழைத்து வரப்பட்ட மந்திரவாதியோ சில பூஜைகளை நிகழ்த்திவிட்டு ஊரில் இருந்த பேய் விரட்டப்பட்டு விட்டதாகவும் ஊரின் மீது இருந்த சாபத்தை நீக்கிவிட்டதாகவும் கூறி பணத்தினை வாங்கிச் சென்றார். ஆனால் இந்த 2 மரணங்களை தவிர மரணங்களால் ஊர் மக்களே ரொம்ப பீதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதே கிடையாது. இந்த சந்திரா இன்னும் பேயா சுற்றுதா, இவளை நம்ம எல்லாரும் வெளியேறி விரட்டணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் என்கிட்ட கூட ரூபா கேட்காங்க. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அப்பா என்கிட்ட ரொம்ப நல்லா சொல்லுவார். ஆனால் அந்த நமக்கு தெரிஞ்ச பொண்ணே பேயா சுற்றுதுன்னு சொல்லும் பொழுது அதை விரட்டுறதுக்கு நம்மகிட்ட பணம் கேட்கும்போது எல்லாம் ஊரே சேர்ந்து செய்யும்போது நானும் ஒத்துக்கிட்டேன். இப்போ என்ன சந்திரா போனாலா ஆனால் தெரியல. ஆனால் இன்னும் சுற்றுதுன்னு தான் சொல்லுதாங்களே தவிர பூசாரி நான் விரட்டிட்டேன், வெளியே அனுப்பிச்சிட்டேன். அந்த மந்திரவாதி இப்போ நாங்கள் கிராமத்துக்காரங்களாம் பார்த்த ஒரு மந்திரவாதி என்ன சொல்றாரு, நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு ரூபாய் பிடிங்கிட்டு ஜனங்கள்ட்ட இருந்து ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் இப்படியான பல 100 பூஜைகள் செய்தும் கூட காடல்குடி என்ற கிராமம் இன்னும் பயத்திலேதான் உறைந்து கிடக்கிறது.
சந்திராவை காதலித்து ஏமாத்தின அந்த பையன் கல்யாணம் அடுத்த ஒரு கல்யாணத்துக்கு ரெடியாகி பத்திரிக்கையெல்லாம் வைக்கிறதுக்கு போகும்பொழுது இறந்து போயிடலாம். அதுக்கு ஒரு வாரம் கழித்து அவள் அப்பாவும் இறந்து போயிருந்தான். தன்னை ஏமாத்தினவனை பழி வாங்கிட்டதாக ஊரெலாம் பேசுது. இந்த 2 சம்பவத்துக்கு அடுத்து அந்த ஊரில் எந்த வித சம்பவம் நடந்ததில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஊரில் யாருமே காதலித்து கல்யாணம் பண்ணதே கிடையாது. காதலித்து கல்யாணம் பண்ணது கிடையாது. பெற்றவங்க பார்த்து வச்சு பண்ணுற கல்யாணத்துலேயும் அவங்க இந்த ஊரில் வாழலை, அசல் ஊரில் போய் தான் வாழ்கிறாங்க. இது ஒரு மர்மமாகவே நீடிக்கும். நாம் இன்று பார்த்த 2 நிகழ்வுகளும் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பேய் பிசாசு பூர்வ ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை தருவதாக கூறப்படும் பிரபாகரன் அவர்களை பற்றியும், ஆவியின் பிடியிலிருந்தும் அதன் சாபத்திலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் தவிக்கும் கிராமத்தினை பற்றியும் பார்த்தோம். மேலும் இது போன்ற பல்வேறு அதிசயங்களுடனும் ஆச்சரியங்களுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.